Shalom to every one of you. எல்லாமே மாறி டைமும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. யேசுவா நம்முடைய எஜமான் கொண்டு வந்த செய்தி, நற்செய்தி பூமியில் நிலைநாட்டப்பட இருக்கும். அவருடைய ராஜ்யம், அவருடைய அரசாங்கம் அவருடைய ஆளுகை, அவருடைய அநாதி திட்டம் பூமியிலே நிறைவேறுவது. நாங்க நிறைய படிக்க இருக்கு. 7 நாட்களை கொடுத்து 6 நாட்கள் சர்ஷிப்பின் வேலை முடிந்து 7ஆம் நாள் அவர் வேலையை முடித்து வேலையை முடித்தார். ஏழாம் நாள்ல வித்தியாசமான காரியங்கள் நடக்க போகுது. 7ஆம் நாள் வரி இருக்கும் ராஜ்யத்துக்கு 1000 வருஷ அரசாட்சி கொப்பாய் இருக்குது. அதுதான் இளைப்பாறுதல் என்று போட்டிருக்குது. இந்த படுமோசமான தற்காலிக வாழ்க்கை, பிசாசு அதிபதி இந்த பூமிக்கு ராஜ்யம் வருது என்று நம்ப விடாது. கிறிஸ்தவ சபைகளுக்கு அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை திருடி போட்டது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு மோட்சத்தை வைத்திருக்கிறார் தேவன். நீங்கள் மோட்சத்திலே குடியிருப்பீர்கள் அவரோடு என்று பொய்யான வஞ்சிப்பான கள்ள போதகர்கள், ஊழியர்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆசியா கண்டம் அனுப்பி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களை நம்ப பண்ணி இருக்கிறான். ஆகையால் எவருமே ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று அறிய மாட்டார்கள். மோட்சத்தை நோக்கி இருக்கிறவர்கள் 100 பேர் எடுத்தால் கடைசி 99 பேர் மோட்சம் போக காத்திருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறதை சொல்லுகிறேன். ஐரோப்பா, சுவிட்சர்லாந்து, அந்த நாடுகள், ஜெர்மனி, லண்டன், UK, அதில் வெள்ளம் என்று சொன்னால் குற்றம் சாட்டுகிறேனா? பல கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள் என்று இயேசுவா எச்சரிக்க வேண்டிய இடங்களிலே எச்சரித்தார். உங்களுக்கு தெரியும், அந்த மத்தியாவு 7ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த 13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உப்பரவேசியுங்கள், கேட்டுக்க போகிற கேடு என்று சொல்றது பிழை, பிழையான மொழிபெயர்ப்பு. அழிவுக்கு போகிற வாசல்
விரிவும் வழி விசாலமாயிருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் ராஜ்யத்துக்குள்ளே இயேசுவோடு ஆளுகை செய்ய பூமியிலே நிலைநாட்டப்பட இருக்கும் ராஜ்யம். நீதி உள்ள ஒரு ராஜா பூமியை அரசாளுவார். நான் வந்து எருசலேமிலே உங்கள் நடுவிலே குடியிருப்பேன். சகரியா 2:10. அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல், வாழ்க்கைக்கு போகும் வாசல். இங்கே நாங்கள் பிரயாசப்பட்டு விட வேண்டியதுகளை விட்டு தவிர்க்க வேண்டியதுகளை தவிர்த்து தவிர்க்க வேண்டிய மனுஷர்களை தவிர்த்து மிகவும் நெருங்கி இருக்கிற பாவத்தை விட்டு விலகி பாரமான யாவற்றையும் அகற்றி இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு நீதிமொழிகள் 4:20 நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டியதாக இருக்கு. நமக்கு முன் வைத்த ஓட்டம் எபிரேயர் 12:1-2. நல்ல போராட்டம் போராட வேண்டி இருக்குது. எல்லாமே இந்த ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் செய்ய வேண்டியது அவைகளை எல்லாம் சொல்லி டேடியின் சித்தத்தை செய்கிறவர்களை இந்த வாழ்க்கைக்கு உள்ளே நுழைவார்கள், ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள், அவரோடு பூமியில் ஆளுகை செய்வார்கள் என்பதை எல்லாம் சொல்லி என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் அதுக்குள்ள போக மாட்டான். அது மத்தியாக 7:21. அநேகர் சொல்லுவார்கள், பேய் துரத்தினோம், அதை செய்தோம், இதை செய்தோம், அது தெருக்களிலே உம்மோடு ஒழியம் செய்தோம். அப்ப அந்த நேரத்தில் இருக்கிறார்களும் நேரடியாக கேட்டவர்கள் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அது 23. என்னை விட்டு அன்று பொங்கல். அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்படுகிறவன் அவன் வாழ்க்கை எப்படி, வார்த்தையை கேட்டு கீழ்படியாதவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி எப்படியாய் முடியும் என்பதை மத்தியாக 7:24 தொடக்கம் 27 வரை சொன்னார். மறந்து போகாதீங்கோ. கீழ்படுகிறவன் வாழ்க்கை எப்படி, கீழ்படியாதவன் வாழ்க்கை எப்படி. சூரிய நாள்ல சபைக்கு வந்து பாட்டு படிச்சு எப்படி இருந்து கேட்டுட்டு போனார்கள். இவர்கள் வாழ்க்கை என்ன மாதிரி முடியும்?
இவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்களா இல்லையா? நிச்சயத்துக்குமாக எங்கே போவார்கள்? இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எப்படிப்பட்டார்களை நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லுவார். யாரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அவங்க எப்படிப்பட்டார்கள்? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு. நீ பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யாருக்கு சொன்னார்? என்னத்துக்கு அவர்களுக்கு அப்படி சொன்னார்? ஏனென்றால் விதை விதைக்கிறவனின் ஊமையிலே இயேசுவா அதான் முதலாவது ஊமை. மத்தியாவு 11:19 ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் வசனம் என்று போட்டிருக்குது. பழை ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது, விளங்கிக் கொள்ளாத பொழுது, couldn't understand. என்னவாம்? பிசாசு வந்து இவன் பொல்லாங்க ரெண்டு போட்டிருக்கிறான். பொல்லாங்கு நீ கேட்டிருக்கிறாய், நீ நானும் அலவாங்கு. எங்க போட்டிருக்கிறது? பேய். அவனுக்கு விளங்காத பொழுது பேய் வந்து அசுத்தாவிகள் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை களவெடுக்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஏன் களவெடுக்க வந்தான் பேய்? இவனுக்கு விளங்க இல்லை. எத்தனை பேர் நேற்றைக்கு ஒரு ஆளை சந்திச்சனார். அந்த சகோதரி இதுக்கண்டே என்னை சந்திக்க வந்தது. தூர இடத்துல இருந்து அவருடைய சந்தோஷத்திலே ஐவதுரை ஜாய்ச்சி அவன் எனக்கு இப்பதான் விளங்கினது. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுண்டா ராஜ்யத்துக்குள்ள போறது இப்பதான் போறது. கொஞ்சம் பயப்படாத, நீ உள்ள போவான்னு. I was so glad. இளைப்பாறுதலின் பிரவேசம், ராஜ்யத்தின் பிரவேசம். பூமி இளைப்பாறுதல் அடைந்து, அதாவது ராஜ்யம் எருசலேமே ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யம், அந்த அரசாங்கத்துக்குள்ளே அவரோடு ஆளுகை செய்கிறது. உயிர்த்தெழுமைக்கு பிறகு அல்லது ஒரு 6 நேரம் உயிரோடு இருந்து மாற்றப்பட்டால் ஒரு நொடி பொழுதிலே ஓகே லிசன், அந்த ஆளுகை உள்ளே போவது. அதுதான் நாங்கள் எபிரேயர் 3:4 படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டா போகல, எல்லாருக்கும் இதை விளங்கி பிடித்துக் கொள்ளப்படும். வெள்ளக்காரன் அநேகம் பேருக்கு விளங்க இல்லை. அமெரிக்கா, கனடா, யூரோப், United Kingdom, Germany and Switzerland, what about the others? Australia, New Zealand. ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாருக்கும் அல்ல, பிரயாசப்படுகிறவர்களுக்கு, சீஷர்களுக்கு எழுதி வையுங்க. கிறிஸ்தவாங்கத்தினர்களுக்கு அல்ல. எல்லாம் சூறாவளி கொண்டு போகும்.
கொரோனாவின் பயங்கரம் கொண்டு போகும், லாக்டவுன் கொண்டு போகும், வஞ்சிப்புகள் கொண்டு போகும், மனத்தாங்கல்கள் கொண்டு போய் ஒதுக்கி போடும், பிரிந்து போவார்கள். பிரவேசிக்க வேண்டியது ராஜ்யம். பரலோகம் அல்ல. பூமியிலே நீதியுள்ள ஒரு ராஜா அரசாளுவார். செவ்வாயில் அல்ல, சந்திரனில் அல்ல, வியாழனில் அல்ல, பூமியிலே. இதில்தான் அவருடைய திட்டம் தொடங்கினது. Oh, I got so many things to tell you. உனக்கு அதிலேயே ஒரு தெரியும். சிருஷ்டிப்பை குறித்தும் 6 நாள் குறித்தும் 7ஆம் நாளிலே அதை விட்ட வரங்கால ஒன்று போடாம அவருக்கு ஒரு இழைப்பும் இல்லை, சோர்வும் இல்லை. இருந்தால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. நோ. பொது ஜனங்கள் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டார்கள். செய்தி சீஷர்களுக்கோ அது விளங்கப்படுத்தப்பட்டது. அதன் ரகசியங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டது. அவர்களுக்கு பரவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு வரப்படும். ஏன் தெரியுமா? அவங்க கேட்டாங்க, ஏன் இந்த ஊமையால பேசுகிறேன்? ராஜ்யத்தின் அறிவை போண்டு ராஜ்யத்தின் ரகசியங்கள் உண்டு. திடீரியா சும்மா உனக்கு அறிவிப்பு தான் மிச்சம். அதுவும் அநேகம் பேருக்கு கிடையாது. அநேகம் பேருக்கு நற்செய்தி அது பரலோகம், மோட்சம். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஆகையினாலே எப்படி அதை நற்செய்தியை விசுவாசிப்பார்கள். நற்செய்தி சிலுவை அல்ல, நற்செய்தி இயேசு கிறிஸ்துவும் அல்ல. யேசுவா வந்தே மனம் திரும்புங்கள், நானே நற்செய்தி. டாடி என்னை அனுப்பினார், நான் தேவனுடைய மகன், நானே நற்செய்தி, என்னை விசுவாசிங்க. அப்படியே சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் அருகில். எத்தனை பேருக்கு டாடி வழி திறந்தால் நான் கற்பிக்கிற இந்த விதத்திலே நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறாய், வேண்டியவளாய். எத்தனை பேருக்கு விளங்கு தன்மை குறைவு? ஏன் பயந்திருக்க கடவும் இருக்கு? அவரை வார்த்தைக்கு பயப்பட. இனி மிருகங்கள் சத்தம் போடும், உங்களுக்கு விளங்காட்டி எங்களுக்கு விளங்குதல். அதனால்தான் நான் திருப்பி 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 வேலை சொல்றது. That's the best way to. விதநாற்ற நேரம் கொஞ்சம் வேற போட்டு உள்ளுக்கு விட்டு 2 நாளைக்கு முதல்ல சிலது நாட்டினும் முளை வந்துட்டு சில விதைகள் இப்படி வரும். இரவில் தொங்கி பயிரில் எழுந்திருக்க அது வந்துடும். அதாவது வேலை செய்து கொண்டிருக்கும். That's kingdom.
That's why I'm so thrilled. That's a kingdom. ஒரு மனுஷன் வெளிய நாட்டு. ஓகே, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதற்காக பிரயாசப்படுகிறாய்? கப்பன், நீ எதற்காக பிரயாசப்படுகிறாய்? சரியா சொன்னியாண்டா? பிரயாசப்பட்டாலும் சிலர் போக மாட்டார்கள். அதுவும் அப்படியா? ஏனென்று சொன்னவர் யேசுவா. அப்படி என்றால் யார்தான் ரட்சிக்கப்படுவார்கள், ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள்? யார் போவார்கள்? அதுக்கு இயேசுவா என்ன பதில் கொடுத்தார்? எல்லாம் தெரிய வேண்டும், மனுஷனால் கூடாதது. இயேசுவா தொடர்பாகவே ராஜ்யத்தை அறிவித்து ஓமைகளாக பேசி சீஷர்களோடு நேரடியாக பேசி அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்கு தனியான நேரத்தில் சொல்லிக் கொடுத்து என்ன விதமான நெருக்கங்கள் வஞ்சிப்புகள் வருமென்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகுதானே இங்கால மத்தியாவு 7 அந்த இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை சொல்லி முடிந்த உடனே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், பிரபல்யமான பலரால் அறிந்த பெரிய வெப்சைட் எல்லாம் வச்சிருக்கிறார். ஒரு போதகர் அமெரிக்கா என்று நினைக்கிறேன், நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற வேணும் டூப்ளிகேட் சாமான் எதென்று அறிந்தாத்தான் நிறைய அனுப்பாய். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு வந்த இந்த இளைப்பாறுதல் ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பெண் வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். அப்படியானால் ஆரம்பித்த எவரும் பெண் வாங்க இடம் உண்டு. பெண் வாங்கி ராஜ்யத்துக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்காமல் போக இருக்க இடம் உண்டு. இந்த ஊழியக்காரன் நான் உனக்கு விளங்கும்படி சொன்னால் துறமான நோட்ஸ் எல்லாம் போட்டு வெப்சைட்ல எழுதி இருக்குது. I won't tell his name. அமெரிக்கா தான், அநேகமாக அமெரிக்கா. எப்பயோ கேட்ட மாதிரி அந்த பேர். இவர் இந்த 4ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்றது பாருங்க. நான் கற்பிக்கும் நேரத்தில் உண்மை பிடித்தவர்கள் அந்த சகோதரி மாதிரி நேற்றைய தினத்தில் வந்து சந்தோஷத்தை நான் கழிவுற அவட சந்தோஷம் என்னையும் தொத்திச்சு. I said, oh, you got it. இப்பதான் எனக்கு விளங்கின இளைப்பாறுதல் ராஜ்யத்துக்குள்ள போறது, உள்ளுக்கு யேசுவோட போய் ஆளுகை செய்யற. இப்ப பாருங்க இந்த மனுஷன் என்ன சொல்லுதாரு. இளைப்பாறுதல் என்றால் தேவனோடு சமாதானமாய் இருப்பது.
இறைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது என்றால் 4ஆம் அதிகாரத்துக்கு விளக்கம் பைபிள் ஸ்டடியம் என்று கொடுத்திருக்குது. வெள்ளத்தோல் அதுல பிழை இல்லை. ஆனா அநேகமா நான் வச்சிருக்கிற புத்தகங்கள் வீடியோஸ் அது இதெல்லாம் அதான் மூடி மறைச்சு போட்டேன் நான் எல்லாத்தையும். தேவனோடு சமாதானமாக இருப்பதான் இளைப்பாறுதல் பிரவேசம். அடுத்தது rest means freedom from servile bondage like spirit. Worship and service to God. ஒடுக்கப்பட்ட கட்டப்பட்ட ஒரு ஆவியிலே இருந்து இவங்க ஆவியாத்மா சரீரத்தை நம்புறாக்கள் விடுதலை அடைந்திருப்பதுதான் இளைப்பாறுதல். அவரை தொழுது கொள்ள நீ முறைகிறியா? நான் கொஞ்ச நேரம் அப்படி இந்த பெரிய ஊழியம், இந்த பெரிய வெப்சைட், என்ன பைபிள் ஸ்டடி, பாயிண்டா போட்டு அப்படியே போகுது. பெரிய தலையங்கம், சிறிய தலையங்கம். இதை பார். ரெஸ்ட் மீன்ஸ் 4ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கிறார். ரெஸ்ட் மீன்ஸ் deliverance from the burden of Mosaic observance. மோசேயின் கட்டளைகளிலே இருந்து, அந்த பாரத்திலே இருந்து விடுதலை அடைந்து இருப்பதுதான் இளைப்பாறுதல். தேவன் எங்களை எங்க கொண்டு போறாரு பாத்தீங்களா? தேவன் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குற? அவங்களும் மீன்பிடிக்கார வலையும் மீனும் தான் தெரியும், போட்டும். என்ன சொன்னார்? I got over how you read to me. No. அவங்க கேட்டாங்க, சின்ன பிள்ளைகளா, என்ன சொன்னி என்னோட பிள்ளைங்க விதையண்டீர், வழியோரம் அண்டீர், முட்புதர் அண்டீர். எங்களுக்கு மீனையும் வலையையும் பற்றி சொல்லியிருந்தா எங்களுக்கு விளங்கி அவரு சொல்லி கொடுத்தார். பாருங்க, மோசேயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பாரத்திலே இருந்து விடுதலையாம், அதுவே இளைப்பாறுதலாம். இன்று வரை 98-9% அமெரிக்க சபைகள், கனேடியன் and British and also others, அந்த வருத்தம் தொத்தி ஆசியாவுக்கு, இந்தியா, ஸ்ரீலங்கா, இன்னும் மற்ற நாடுகள். ஆனால் எங்களுக்கு பல இடங்களிலே கொஞ்ச நஞ்ச இடம் இல்லை. காரியத்தின் கடைசி முடிவை பார்ப்போம். என்னவாம்? சொலமன் தேவனுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொண்டுகள். பிரசங்கி 12:13. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இவர்களுக்கு என்ன இளைப்பாறுதல்? இது இதுல இருந்து விடுதலையாகுவது எப்படி இருக்குது? ஏன் தாங்கள் தயவு என்னும் போதனைக்கு கீழே இருக்கிறார்களாம். உண்மையாக சொல்லுகிறேன், கடந்த 39 வருஷங்களுக்கு நான் சொல்லாததை சொல்லுகிறேன். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வரும் சந்தோஷம் எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது.
இயேசு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் என் தடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே இறுக்கமாக நிலைத்திருக்கிறேன். அதே போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற போது ஒரு காரியம் நாட்டின விதையை போல முளைத்து வழியால வரப்போது என்ன? சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்னுடைய சந்தோஷம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை? இப்ப சொன்ன காரியங்களையும் மேலே இருக்கிற காரியங்களையும் யோவான் 14 அதிகாரம் 15 அதிகாரம் இவைகளை நான் சொன்னேன். பிள்ளைகளே கேளுங்கோ. முன்பு ஒரு காலம் அடையாத சந்தோஷத்தை நீ அடைவாயேன். என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கு இயேசுவா இயேசுவின் சந்தோஷம் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே இருக்குமாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்கள்? எத்தனை பேர் எஸ்? இது பொய்யிலும் உருட்டு திரட்டு மாயமாலத்திலும் காட்டுக்குள்ள இருக்கிற பொந்துக்குள்ள இருக்கிற பாம்புகள் மாதிரி சும்மா சபை அங்கத்தவர்களாக இருந்து உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒன்றுமில்லை, வலிமை இல்லை. எப்படி தெரிகிறார்களுக்கு என்ன சந்தோஷம்? நைசியா 3வது ஆவியில பிடிப்பட்டாங்களுக்கு உனக்கு என்ன டாடியும் மாறும். ஓ வடை சின்னொரு ஐ டிராப் மாதிரி ஒன்று கிடைத்தது. regarding the creation and the rest. 6 நாள் அதுக்கு பிறகு 7ஆம் நாள். ஆறு நாட்கள் ஒரு காலகட்டம், ஒரு டைம். So we will come to that. 7ஆம் நாள் இன்னும் ஒரு டைம். அதான் ஓய்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. As a different period, வித்தியாச காலகட்டம். அதை குறித்து தான் எபிரேயர் 4வது சொல்லப்படுகிறது. பயந்திரு, உள்ளுக்கு போறதுக்கு கவனமாயிரு. நம்ம மோசே கட்டளை இருந்து விடுதலையாக அதுதான் நிலைப்பார்தலாம். இந்த வஞ்சிக்கப்பட்ட இந்த மேற்கு நாடு ஊழியக்காரன். அடுத்தது நற்செய்தி மூலம் வரும் சுதந்திரம் தொழுது கொள்ள சுதந்திரமாம். இவருக்கு நிச்சயமாக எனக்கு தெரியும் இளைப்பாறுதல் இதில் மறைக்கப்பட்டபடியால் இந்த ஊழியக்காரனுக்கு நற்செய்தி வந்த இவருக்கு சிலுவையும் மரணமும் உயிர்த்தெழுதல் என்றான். நற்செய்தி இவருக்கு செத்தபின் மோட்சம். My God, these people have gone to Bible colleges. வேதாம பல கல்லூரிகளிலே போய் பெரிய பெரிய பட்டதாரிகள் தொழுது கொள்ள சுதந்திரமாம். அதான் நிலைப்பார்த்தல். உண்மையை இன்னும் கூட ருசிக்கத்தக்கதாய் உனக்கு இவைகளை சொல்லுகிறேன். கடைசியாக போட்டிருக்கு
Rest means the rest of God Himself enjoys. தேவன் அனுபவிக்கிற அவருடைய சமாதானம், ஓய்வு, அதிலே பங்கெடுப்பதுதான் இளைப்பாறுதல். படுபலை எல்லாமே பிழை மட்டுமல்ல, பிசாசின் திறமையான கள்ள நோட்டு நம்பக்கூடிய விதத்திலே அதை கற்பித்து அதை பைபிள் ஸ்டடியாக எழுதி வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. இது உண்டு. எத்தனையோ பேர் அன்றைக்கு நான் பார்க்கிறேன், 4-5 பேர் எபிரியர் 4 விளங்கப்படுத்துறாங்க. ஒருவனும் சொல்லல, hey, get into the kingdom, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க. நீ முடியாதவனாய் காணப்படாதபடி பயந்தரு, நீ பின்வாங்கலாம், விசுவாசத்தை விட்டு விலகி போகலாம். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் பிரவேசிக்க முடியவில்லை. கீழ்ப்படியாமையினால் பிரவேசிக்காமல் போகலாம் பலர். எதுக்கு கீழ்ப்படுகிறது? அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய ஒழுங்குகள், அவருடைய வழிகள், அவருடைய உண்மை, அவருடைய போதனை, இயேசுவின் மூலம் கொடுத்த கட்டளைகள், அவருக்கு பின்னால் செல்வது, அவர் வாழ்க்கையை பின்பற்றுவது, அவர் அடிச்சோடுகளிலே நடப்பது, டடியின் சித்தத்தை செய்ய அவர் ஜீவித்தது போல நாங்களும் ஒப்புக்கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜீவிப்பது. ராஜ்யத்தில் சுதந்திரிக்க போகிற, என்ஜாய் பண்ண போகிற கலிகூறுதலை கொஞ்சம் இங்கேயே கொடுக்கிறார். ஏனென்றால் விசுவாசித்தவர்களாகிய நாங்களோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அதாவது பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரவேசித்தோம், நோ, அது சொல்லலாம் பிரவேசித்தோம் என்று எருசலேமில் விளங்குது. உள்ள போயிட்டோம், பிரவேசிக்கிறோம். இடையில ஒரு பக்கமாய் போகலாம். கீழ்ப்படியாமை, அவிசுவாசம். இப்ப விசுவாச ஜீவியத்திலே ஜெயித்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச ஜீவியம் என்ற பயப்படாதே. நீ போய் என்னது பீதிருத்தையில கால என்னையும் ஒரு மலையுண்டு பீதிரு, அதை போய் பார்த்து அதை விட்டு அகன்று போன்னு சொல்றதா? சொன்னவரா? இல்லை. அல்லது கரடி பலத்தை கடந்து போய் அந்த 2ஆக பழக்கப்படிக்கு சொன்னவரா? இல்லை. நாளாந்தம் விசுவாச ஜீவியத்திலே ஜீவித்துக்கொள் கண்டு கொண்டு தெரியாது. அவர்களே தங்கியிரு, அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொள். நாங்க இன்னும் அங்கால வரல. எதுக்கு? மற்ற கட்டளைகளுக்கு. ஒரு ஆள் மனத்தாங்கள் அடைஞ்சிட்டாருண்டா 4-5 பேருக்கு சொல்றதான் இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்களுக்கு அதான் பழக்கம். கொஞ்ச நாள் ஒருவேளை நாங்களும் செய்திருப்போம். இல்லை, இயேசுவா என்ன சொன்னார்? அவன் சரியில்லையா, அவள் சரியில்லையா உன்னோட? ஓகே,
நான் உனக்கு புத்தி சொல்லித்தான், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன், அதைத்தானே பார்க்கிறோம். Do what Yeshua said, commanded. காசு கொஞ்சம் கொடுக்க போறியா ஒரு கட்டட வேலைக்கு? போய் தேடி தெரியாத பரமூலம் எங்க விற்கிறது வேண்டிட்டு பாலத்தார அடிச்சு கொண்டு வராத. ஆக்கள் கேட்டா சொல்ல நான் காசு கொடுக்கிறேன். அத ப்ரோமோட் பண்ண பட்டருக்கு மேல பட்டருக்கு மேல ஜாம் போட்ட மாதிரி இன்னார் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, கிஃப்ட் வெகுமதியை கொடுத்து இந்த சுவர் வால் கட்டப்பட்டது. மட்டக்களப்பிலே நான் வாசித்தேன். மெதடிச கூட்ட ஒரு மண்டபம் உள்ள வழியாலே உள்ள ஒரு சுவரிலே அதை கடந்து போற அவரை பேரையும் போட்டு இயேசுவின் வார்த்தையின்படி அவர் அவரது பலனை அடைந்து தீர்த்தார். இவருக்கு பலன் கிடையாது அங்கே. அவ்வளவுதானே. கொடுக்கிறன சொல்லாம கொடன். அது அவரது ஒரு கட்டளை. இன்று வரை 99.99999 கிறிஸ்தவர்களாய் பின்பற்றப்படுகிறது இல்லை. அதுவும் அப்படி மறைவாக்க கொடுக்கிறார்களுக்கு இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே யோகனான் 15:11 சொல்லப்படி என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படியும் அந்த சந்தோஷம் வரத்தான் செய்யும். You will know Daddy is watching. இயேசுவின் சந்தோஷம் எங்கள் சந்தோஷம். என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக முடியும். நம்ப மாட்டேன். பின்ன எதை நம்புற? இதெல்லாம் கீழ்ப்படிந்து ருசிக்க வேண்டிய காரியம். You ought to taste. வரமாட்டபடியால இந்த மனுஷன் இப்படியா எல்லாம் எழுதி வச்சிருக்குது. இப்ப பாருங்க, நான் இங்கும் அங்குமாக எப்படியோ அந்த சகோதரிக்கு நேற்று என்னை சந்திக்க வந்தவுக்கு விளங்கர் மாதிரி ஒவ்வொரு முழுதறியா கொளுத்தப்பட்டு 10 தூங்கிட்டேன்னா அவ்வளவும் காணும். நாங்கள் போக வேண்டிய இடம், வர இருக்கும் ராஜ்யம், பூமியிலே நிலைநாட்டப்பட இருக்கும் ராஜ்யம், இயேசுவின் அடியும் ஊழியம் செய்ய அவர்கள் வந்து நிலைநாட்டும் ராஜ்யம் எருசலேமிலே. நைசியாவின் 3வது தெரியாத ஆவியினாலே பிடிபட்டு பரிசுத்தாவி என்று நம்பி ஏவாள் மாதிரி பொய்யை உண்மையாக நம்பி இருக்கிறவர்களை அந்த அந்த கிறிஸ்துவின் பாம்பு லேசில விடாது என்று சொல்ல மாட்டேன், விடவே விடாது.
தேவன் உன்னை விடுதலையாக்கினால் ஒழிய நீ அதிலே இருந்து விடுதலை அடைகிறதில்லை. நான் பேசும் இந்த வார்த்தைகள் உனக்கு சூனியம், இந்த வார்த்தைகள் உனக்கு வஞ்சிப்பு. நீ வீடு வீடா தெரிஞ்சு சொல்லலாம், இதுகளை கேட்க வேணாம் என்று. நீ ஆறு ஊழியத்தை பவுல் டனியும் மகனையும் அறியாத நேரத்தில் ஆக்களை பிடிச்சு கொண்டு போன மாதிரி நீ அப்படியாக பேயின் ஊழியத்தை செய்கிறாய். That is all. 6 நாட்கள் 6000 வருஷம் முடிந்து கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். அவர் திட்டத்தின்படி 7ஆம் நாள் 7000 வருஷம் the millennium has come to Jerusalem. எல்லாம் கேட்கறீங்க தானே? நான் கேள்வி கேட்கிற நேரம் டாடி கொண்டு வரலாம். யாரோடு அவர் கோபமாக இருந்தார்? 40 வருஷங்கள். இந்த ஆக்கள் அடுத்தாள் ஏன் கோபமாக இருந்தார்? காரணம் என்ன? கோபப்பட்டதுக்கு பிறகு அடுத்தாள் என்ன ஆணையிட்டார்? இப்படியான கல்விகளுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். அப்பதான் நீ கேட்டதை பிடித்துக் கொள்ளுவாய். அப்படியாவது முதலில் டாடி மகன் அவர்களுடைய உதவியோடு மனுஷனால் கூடாது. அப்போதே கேட்ட கேள்விக்கு வருது மறுமொழி தேவனால் எல்லாமே டாடி மகனாலும் எல்லாமே time is near, very near. மேகம் கட்டி போச்சு. விசுவாச ஜீவியம் ஜீவிக்காதவர்கள் நாளாந்தம் இந்த வாழ்க்கையை மறுத்து இயேசுவுக்கு பின்னாலே போகாதவர்கள், உண்மையற்றவர்கள், மாயமுள்ளவர்கள், அவர் மந்தையின் ஆடுகளில் ஒன்றாக ஏறாது வரும் வெளியான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் காரியத்திலே கலிகூறாதவர்கள். எவருமே வாழ்க்கைக்குள்ளாக, ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவா கொண்டு வந்த வாழ்க்கை நானே வாழ்க்கை, அவரோடு கூட பூமியிலே டாடியோடும் ஆளுகை செய்ய அந்த வாழ்க்கையிலே பிரவேசிப்பதில்லை. ஒரு ராபை said, இவைகள் அறியாத அநேகமான கிறிஸ்தவர்கள், and I believe that, என்ன நடக்குமாம்? They will be destroyed. அடிக்கப்படுவார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை
நிலையிலே பூசி ஆரவாரத்தோடு வழிகட்டவர்கள் பாடல்களோடு கொஞ்சம் புறையாதியாரும் கூட, ஆனா மற்ற முக்காவாசி பேரும் கூட இஸ்ரவேல் ஜனம் 400 வருஷங்கள் அடிமைகளா கடலை கடந்து வந்தவர்கள் அநேக பேரில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களை போல அவர்கள் சொல்லலாம், நான் ரத்தத்தால் கழுவப்பட்டேன். எல்லா சபையும் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறார்களா? இதை போல ஒரு பாதாள பெய்யின் பொய். எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார், எல்லாரும் ஞான தண்ணீரை குடித்தார்கள், எல்லாரும் ஞான உணவை சாப்பிட்டார்கள், எல்லாரும் மோசைக்கு உள்ளாக இருந்தார்கள், எல்லாரும் 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 அவர்கள் எல்லாரிலும் லட்சக்கணக்கான ஆக்கள் புறப்பட்டவர்கள் 2 பேர் முழு பேரும் அழிந்து போனார்கள். கெட்டு போகவில்லை, அழிந்து போனார்கள். யார் அந்த அழிவை ஏற்படுத்தியது? அது உயர்ந்த தேவனும் மகன் இயேசுவும். I'm not going to leave him. In future when I say God Almighty, I'm going to say the Son, for He is the Word. இயேசுவ வார்த்தை சிருஷ்டிப்பு தொட்டங்க நேரத்திலே ஒரு கோலங்களும் இல்லாத நேரத்திலே He was with Daddy. நீதிமொழிகள் 8 நான் சொல்லிக் கொடுத்தேன். I was there. ஆங்கில சொல் God. எபிரேய சொல் எலோஹிம். அந்த சொல் பன்மையிலே இருக்கிறது. The word Elohim எனக்கு தானே வேணும். குடும்பத்தில் 2 பேர் தானே, டாடி மகனும். டாடி அதி உயர்ந்த தேவன், அவருக்கு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை தான் மகன். மகன் என்ன சொல்றாரு கேட்கிறார். கேட்டு போட்டாத வந்து சொல்லுவார். ஒருவேளை இப்படியா சொல்றது? மாயக்காரரை குருடர்களை உங்களுக்கு ஐயோ. சாதுபார மோம் அந்த நேரம் வரையலாது. சாதுவா இதோட இன்னொன்று அந்த படம் மகனில் பேசி இருக்கிறார். probably the word anyway. அடுத்தது 4ஆம் அதிகாரம் எபிரேயரிலே இன்று
அவரது குரலை, சத்தம் என்றால் குரல், கேட்பீர்களே ஆகில். குரல் கொடுத்து பேசுகிறவர் உயிர்த்தெழும்பிய இயேசுவா. வேறு யாரும் பேச முடியாது. பரிசுத்த என்கிற மூன்றாம் ஆள் ஒன்று இது இல்லை. அதை கேட்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இயேசுவாவே நடியோடு இருந்து குரல் கொடுக்கிறவர், the risen Messiah. சரி, உன் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். இருக்காது, எத்தனையோ இடங்கள் இருக்குது. Let's see. வெளிப்படுத்தின புத்தகம் 3:18 தேத்திர சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி நெருப்பை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் தேவனுடைய பாதங்களும் உள்ள தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது, யாரை குறித்து அறிமுகம் செய்யப்படுகிறது இங்கே? அதுவும் இந்த தேவனை குறித்தா, மகனை குறித்தா? பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது, ஓகே, உன் கிரியைகளை உன் நன்மை. அப்படியே கடைசிக்கு வருவோம். பூமியிலே ஆளுகையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. 27 ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 26 முடிவு. அவன் இரும்பு கம்பியினால் அவைகளை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களாக நொறுக்கப்படுவார்கள். இது பொழுது எருசலேமிலே 29 ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஆவி, ஆவியானவர் மொழிபெயர்ப்பு பிழை. ஆவி, hear what the Spirit says to the churches. Those who have ear. காதுள்ளவன் ஆவி சொல்லுகிறதை ஆரம்பித்தது தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது, இங்கே ஆவி சொல்லுகிறதாவது, அவரேதான் இவர், இவரேதான் அவர். நான் சொன்னேன், மூன்றாம் ஆள் நைசியாத பரிசுத்தாவி எனப்பட்ட தூயாவி காத்திருந்து பெற்றேன். 22 வருஷங்களாக அந்நிய பாஷை பேசுகிறேன். அவரே எனக்கு எல்லாம், அவர் விட எனக்கு ஒருவரும் இல்லை. You are in trouble, great trouble. Who is your daddy? யாரு தகப்பன்? யாரு? சும்மா கேட்க ஏசப்பா தான் இந்த தகப்பன் இல்லை. அது நைசியாக்களுக்கு, அவரண்டை இழுக்கப்பட்டவர்களுக்கு. யேசுவா, இயேசு அவர்கள் மூத்த சகோதரர். என்ன வஞ்சிப்படாது கடவுளே, இயேசு போய் மூத்த சகோதரம் என்று சொல்லுறீங்களா? நீ கடைசியா பைபிள தூக்கின, நீ யாருண்ட போதகர்? உலகால நின்றுக்கு உண்மையிலே நடந்த அவர்கிட்ட கேட்டிருப்பாயா? அது விளங்குதில்லை, இது விளங்குதில்லை, எல்லாம் குழப்பமா இருக்கு. சொல்லித்தாரு. யார் உன் டீச்சர்?
டீச்சர் ஆவியானவர் தான். நோ, Yeshua said, நான் தான் உங்கள் டீச்சர், நான் தான் உங்களுடைய எஜமான். சந்தோஷம் இல்லை? சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் எங்களை விடுவார, சீஷர்களுக்கு சொன்னவர் நான் உங்களை தனியாய் விட மாட்டேன், எங்களை விடுவாரா? அது இப்படி படுமோசமான நிலையில சூறாவளி மாதிரி அட்டிக்குது கொரோனா. இப்ப டெல்டா வந்து லம்டா வந்து என்ன மொக்கடா சாமி வருதோ தெரியா. அதுக்கு பிறகு மொக்கடா. அதுக்கு தான் சொன்னவர் இதோ உலக முடிவு பரியந்தம் சனிக்கிழமைகளில் உங்களோடு கூட இருப்பேன். அப்படியா? சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். Did you know that? Yes, sure. Every day? Yeah. உங்களை விட்டு நானும் டேடியும் அங்க போறது நடத்தி முடித்த ரட்சிப்பு திட்டம் எல்லாமே உங்களுக்காக தானே. பிள்ளைகள் இன்னும் தெரியவில்லை. அவருடைய திட்டத்துக்கு, டேடியின் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்த எனக்கு அவர் கொடுத்த பரிசு நீ என்று தெரியாதா? உம்முடைய ஜீவனுக்கு பதிலாக ஜனங்கள் கொடுப்பேன் என்று சொன்னார் எனக்கு. யெஷுவாவின் வார்த்தைகள் இன்னும் உலகிறதே இல்லையா? எத்தனையோ பேருக்கு வலது கைக்கு இடது வித்தியாசம். Come on, these are the days you have to enjoy. டாடி மானம் எங்களோட என்ன பேசுகிறார்? நான் சொன்னேன், கண்ணில் ஒரு ஆயின்மெண்ட் போடுற மாதிரி ஒரு காரியம் கிடைச்சது. ரெகார்டிங் இந்த சிருஷ்டிப்பின் திட்டமும் ஓய்ந்திருந்த 7ஆம் நாளும் ஏன் அவர் 7ஆம் நாளிலே கிழமைதோறும் செலிப்ரேட் பண்ண சொன்னவர்? எல்லாம் வேலையும் விட்டு போட்டு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வர இருக்கும் இளைப்பாறுதல் ராஜ்யத்தின் நாட்கள் நாங்கள் மறந்து போகாது எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அதை செலிப்ரேட் பண்ண 7 பண்டிகைகள் ஏன் கொடுத்தவர்? ஒவ்வொன்றும் இயேசுவாவை. சில நடந்து முடிந்தது, சில நடக்க போறது. கூடார பண்டிகை 8 நாள் கொண்டாடும்படி சொன்னார். 7 நாள் அதோடு ஒரு நாள் கூட்டி எப்படி அவர்தான் பார்த்திருக்கிறார். 7 days. No, we will start on one more day. The tabernacle, கூடார பண்டிகை வனாந்தரத்திலே மிருக சங்கமாய் நெருப்பு சம்பமாய் வந்தவர் இருந்தா போல சொன்னார். மோசஸ் இப்படியாக ஒரு பிளானத்தாரன் டயக்ராம் அதை போடு நடுவிலே அதை சுத்தி அவரது ஜனங்கள் சின்ன வீடு
வழிநடத்த டடியும் மகனுமாக. Do you know that? Daddy and son? Oh yeah. இப்பொழுது பகிரங்கமாக வருகிறார். பூமியை ஆள எருசலேமிலே குடியிருக்க விளங்கிட்டுதான் நீயும் நானும் அவருடைய உதவியோடு கீழ்ப்படிவோடு விசுவாச ஜீவியத்தின் உள்ளே போக எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த மூன்றாவது எபிரேயர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் முதல் வசனம் அப்படி என்ன சொல்லுது? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு என்ன அழைப்பு? ராஜ்யத்தில் அவரோடு ஊழியம் செய்ய பங்குள்ளவர்களாகிய நீங்கள் டேவிட் எழுதினான் 95 அதுகளுக்கு பிறகு வருவோம். சொல்வோம் அவரது இளைப்பாறுதலுக்கும் பிரவேசம், அவருடைய ராஜ்யத்தின் பிரவேசம், அவருடைய ஓய்வு நாளின் பிரவேசம், அவரது அரசாங்கத்தின் பிரவேசம். அங்கிருந்துதான் பூமி ஆளப்படும். நாங்கள் காணாத மிருகங்கள் எல்லாம் பறவைகள் சகலதும் சுவாபம் மாற்றப்பட்டு they will come there. இவற்றை கொஞ்சம் பாரு. ஏசாயா 11 கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65 சிங்கப்பூர் தின்னது. ஓகே, ஆனால் பரிதாபமான நிலைமை என்னென்றால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்களுக்கு நற்செய்தியே தெரியாது. பலருக்கு நற்செய்தி இயேசு, இன்னும் பலருக்கு நற்செய்தி மோட்சம், இன்னும் மற்றாக்களுக்கு நற்செய்தி சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும், இன்னும் மற்றாக்களுக்கு நற்செய்தி இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. இவைகள் ஒவ்வொன்றையும் நற்செய்தியாக அறிவிக்க இயேசுவா சொல்லவில்லை. ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் இந்த 3ஆம் ஆளுங்கிற கண்டுகுட்டி, பொன் கண்டுகுட்டி, அது கிறிஸ்தவர்களாலே வஞ்சிப்பினால் விசுவாச துரோகம் ஏற்பட்டு டடியை மகனை விட்டு விலகி வார்த்தையிலே நிலைத்திருக்காது. கான்ஸ்டன்டைன் அவன் கூட்டம் எப்படியாவது அமைதியாக கெரியாக ராஜ்யம் அவன் ஆள வேண்டும் என்பதற்காக அந்த டைமில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள் 325ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின், அதுக்கு பிறகு 381 இவைகளுக்கு கூடாக பொய்யாக ஏற்படுத்தப்பட்ட நைசியா பிரமாணம், விசுவாச பிரமாணம், கிரீட், இன்று வரை almost all the Christian gatherings, கிறிஸ்தவ கூட்டங்கள்
கூட்டம் என்றால் அசம்பிளி. அதானே அசம்பிளி கோர்ட் என்று இருக்குது. அது கூட பலருக்கு தெரியாது. அசம்பிளி என்றா கேட்டு பாருங்க. போராக்களுக்கு receive the blessing now. Yavreka Yehovah Shmarika Yagir Yehovah Panabelia Kabeonika Eza Yehovah Panabelia Kabazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர்களை இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பாதிப்பதாக. ஓகே, வர இருக்கும் தேவராஜ்யத்தை அந்த மனமகிழ்ச்சியினால், அந்த மகிமையினால். ஏன் மனமகிழ்ச்சி? இந்த பாடுகள் முடிந்தது. மகிமையினால் தைரியமானும் வந்து இறங்குகிறார்கள். தேவனுடைய குடியிருப்பு அவர்கள் ஜனத்தாரின் மத்தியில் தான். அதுவே கூடார பண்டிகை. இவைகள் உன் மனதிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். உன் சிந்தனைகளை அவர் கவனிக்கிறார். I bless every one of you.